Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 5. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு மொத்த தீவுமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சதுல அதை பார்த்துட்டு எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டைனோசர்ஸ் எல்லாமே கொடூரமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதே நேரம் கெஞ்சி போன பாட்டுல ஒரு குழிக்குள்ள விழுந்தால அந்த டைம் திடீர்னு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு டைனோசர் வருது. அதுதான் டோரோ. கொடூரமான கொம்பே. ஆத்தாடி இவங்கிட்டே மாட்டி இருக்கும் வச்சு செஞ்சிருவானேன்னு பயத்துல அப்படியே பொறுமையா பேக் அடிப்பானா. அது உடனே அவனை கவ வரும். உடனே ஹாக்ஸ் அது மேல ஒரு ஜம்ப போட்டு படாத பாடுபட்டு அதோட தலையில சிப்ப இறக்கிடுவான். ஆனா கண்ட்ரோலர் அவன் கையில இருந்து மிஸ் ஆகி தூரமா போய் விழுந்துரும். அதை என்ன பண்ணு, ஏன் மண்டையிலேயே கைய வச்சிட்டாடான்னு அவனை கவ போகும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது டப்புன்னு ஸ்டாப் ஆயிரும். என்னன்னா நம்ம கெஞ்சி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டான். கண்ட்ரோலரை பாத்தீங்களா, PS5 ஓட மாதிரியே இல்ல. சோ இங்க பஞ்சாயத்து ஓவர். அதே நேரம் இங்க டேரியஸ் கேங்க காட்டுறாங்க. எர்த்துக்கு எல்லாம் நின்னு போச்சு. ஆனா அந்த டைனோசர்ஸ் எல்லாம் காட்டுத்தனமா கத்திட்டு இருக்குதுங்க. மேபி அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்றதுனால அது கடுப்புல அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்குது போலன்னு சொல்லி அதை காலி பண்ணலாம்னு யோசிப்பாங்களா. யாஸ்மினாக்கு செம்மையா கடுப்பாயிரும். பின்ன இஸ்லாம் நியூப்ளார்ல என்னென்ன பாடுபட்டாயிலோ அதையே இங்கேயும் பண்ண வேண்டி இருக்குதே. காரணம் தப்புனா மரணங்கிற நிலைமை. ஆனா இதுங்களை இப்படியேவும் விட்டுட்டு போக முடியாது. கோனும் கேஷும் பூந்து விளையாண்டுருவானுங்க. கோனுன்னு பேரை சொன்னதுக்கே மிஸ்டர் கோனுன்னு சொல்றான்னு பிங்கி செம்மையா கடுப்பாவா. அதுலயே தெரியுது கெஞ்சி எவ்வளவு முக்கியம் அவளுக்குன்னு. ரைட்டுன்னு டேரியஸ் இங்க இருந்து அந்த டைனோசர்ஸ பாத்துக்கிறாமா. மிச்சவங்க எல்லாம் போய் அந்த ட்ரோன்ஸ் ஆஃப் பண்ற வேலையை பார்க்கணும். இதுங்க வேற கொடூரமா கத்திட்டு இருக்குதுங்கல்ல, அதை பத்திரமா பாத்துக்க வேண்டாமா. அதுக்காக தனியா இருக்கிறியே ஓகேவான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல, போக போகன்னு பத்தி விட்டுருவான். அதே நேரம் அந்த ஹாக்ஸை நம்ம கெஞ்சி காப்பாத்திட்டால. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான டைனோசரையும் புடிச்சிட்டாங்க. கோனுக்கு ஒன்னே சந்தோஷம் தாங்க முடியல. கெஞ்சிய பாராட்டி தள்ளுவான். ஆனா நாங்க டீமா சேர்ந்துதான் இதை பண்ணுவோமா அப்படின்னா இப்ப கெஞ்சி அவங்க கூட நல்லாவே சிங்க் ஆயிட்டான். இப்ப கோனுக்கு என்ன ஒரு ஹாப்பினா, இவ்வளவு கொடூரமான டைனோசரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அந்த பயோசின் ஆளு கிட்ட காமிச்சாங்கன்னா கண்டிப்பா மிரண்டுருவாங்க. ரைட்னு சொல்லிட்டு ஹாக்ஸ் கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வேணும், இப்படி எல்லாம் பிரச்சனை இன்னொரு டைம் வந்தா நம்ம சேஃப்டியா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போவான். ஆனா கெஞ்சிக்கு அப்பந்தான் லைட்டா ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா பெருசா வெளியே சொல்ல மாட்டான். அதே நேரம் நம்ம டேரியஸோட அண்ணன் பிராண்டன், டேரியஸ் எங்கடா இருக்க வந்து தொலைடான்னு சொல்லி டேவ் ரோக்ஸியோட இஸ்லாம் நியூப்ளார் தீவுல பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அந்த கோன் கையில மட்டும் மாட்டினாங்க. டண்டனக்காதான் அப்படி தேடிட்டு இருக்கும் போது பிராண்டன் ஒரு டைனோசர் கிட்ட மாட்டிட்டான். ஆஹா, பசியில இருக்க நம்ம கிட்ட தொக்கா ஒருத்த மாட்டிட்டான்னு அது சந்தோஷமா வாய பழகுது. அதே நேரம் இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நேரா கேஷோட கம்ப்யூட்டர் போய் நோண்டுவாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிடலான்னு. அந்த டைம் ஒரு சின்ன டாக் போகும். அதாவது மிஸ்டர் கோனுமே கேஷ் அளவுக்கு கொஞ்சம் மோசமானவர் தான். ஆனா கெஞ்சி பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ற மாதிரி தெரியல. விருப்பப்பட்டுதான் அது எல்லாத்தையுமே பண்றான். இவங்கள வேற பார்த்து இனிமேட்டு நீங்க என் ஃபேமிலியே இல்லன்ட்டு வேற சொல்லிட்டு போயிட்டான்ல, அதுதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரி பிங்கி ஒரு வழியா நோண்டி அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். இங்க பிராண்டன் ஆஹா தேவையில்லாம மாட்டிட்டான்டா சாமின்னு அடிச்சு புரண்டு போய் மரத்துல ஏறிடுவான். அப்போங்கும் போது அந்த டைனோசர் கண்ட மேனிக்கு வந்து கவர் ட்ரை பண்ணும். அந்த டைம் ரோக்ஸியும் டேவும் மயக்க மருந்து கொடுத்து அதை மட்டை பண்ணிடுவாங்க. இன்னும் 20 நிமிஷம் மட்டும்தான் அந்த மருந்து தாங்கும். அதுக்குள்ள இங்க இருந்து இவங்க எஸ்கேப் ஆகணும், இல்லன்னா டண்டனக்காதான். அதுக்கப்புறம் ரோக்ஸி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவா, வாயை மூடிட்டு எங்க கூடயே வான்னு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஏரியா. இதே மாதிரி வேற ஏதாச்சும் டைனோசரை கிளப்பி விட்டு அது பெரிய சைஸுக்கு வந்து நின்னுச்சுன்னா புலி தோண்டி புதைக்க கூட முடியாது, அதை லபக்குன்னு திண்டு போயிடும். பட் அவனுக்கு என்னன்னா டேரியஸ்க்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயம். அதனால பையன் வேகமா தேடுறான். உடனே அவனுக்கு ஒரு அட்வைஸ போட்டு ஒன்னும் பதறாத, அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி மறுபடியும் தேடுற வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம டேரியஸ் டாக்டர் சிங்காரியோட டேப்லெட்டை யூஸ் பண்ணி அந்த டைனோசர்ஸ்ங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அதுங்க பயத்துலதான் அங்க எங்கன்னு கத்திட்டு ஓடுதுங்க. உடனே அவனும் பயப்படாதீங்க யாம் இருக்க பயமேன்னு அவன் ஒரு சவுண்டை கொடுப்பான். ஆனா அதுங்க பயப்படுறது அந்த ட்ரோன்ஸை பார்த்து. சரி ரைட்டு, ப்ரூக்லைனுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து அதை ஆஃப் பண்ண சொல்லான்ட்டு கொடுக்க போவா. அதுக்குள்ளேயே ட்ரோன்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிரும். பரவாயில்லையே ஃபாஸ்டா வேலையை முடிச்சிட்டாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 2 டைனோசர்ஸும் டேரியஸை நோக்கி வேகமா ஓடி வரும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு அவன் முடிவே பண்ணிட்டான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அதுங்க அவனை எதுவும் பண்ணாம அங்க இருந்து தெரிச்சடிச்சு ஓடிடுங்க. என்ன சொல்லி கத்திட்டு போகுதுன்னா டேஞ்சர் டேஞ்சர். எதை பார்த்து அதுங்க பயந்து ஓடுதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல காட்டுறாங்க. இந்த மொத்த ஐலாண்டுக்குமே பவர் கொடுக்குற அந்த பவர் சோர்ஸ் ஓவர் ஹீட் ஆயிட்டு இருக்குது. இங்க டோராவை இவங்க கண்ட்ரோல் பண்ணி கூட்டு வரும்போது அதோட பேரு டோரோபானா சிங்காரியா அசந்து போவா. என்னன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இதை மீட் பண்ணிருக்காங்களே, எங்க தப்புதான் எங்களால தான் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். உன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து சொல்லியானவன அப்படியே சோகமாவான். நைஸா சிங்காரியா அடுத்தடுத்து பேசலான்னு வரவுக்குள்ளேயே கோன் சிங்காரியை கூட்டு போயிருவான். உடனே நம்ம பையன் ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு ஃபீலிங்கோட போவான். இங்க இவங்களுக்கு டேரியஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான், டீரெக்ஸுங்க இன்னுமே பயந்து ஓடிட்டு இருக்குன்னு. யாஸ்மினா தான் ஓவரா கடுப்பாவா. ஏன்னா ஆல்ரெடி கோனை தடுக்க முடியல, இப்ப இதுங்க வேற பிரச்சனைன்னு ஓடிட்டு இருக்குதுங்க. என்னதான் பண்ண முடியும். அந்த டைம் தான் பிங்கி இன்னொரு விஷயத்தை செக் பண்ணுவான். இவங்க நியூப்ளார் தீவுல இருக்கும்போது
டிஸ்டன்ஸ் பீக்கனை யூஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பியிருப்பாங்க. அது இங்க இவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்குது. ஆனா கோன் எதுவுமே பண்ணாம விட்டுருக்கான். உடனே அம்பட்டுக்கு கட்டுப்பாவும் டோரா வந்துட்டு EDP சிக்னல் அப்படித்தான் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாளா. இது எப்படி இவளுக்கு தெரியும்னு கேட்டா, இவதான ஸ்பை பண்ணி அந்த மேண்டகார்ப்புக்கு டேட்டா எல்லாத்தையுமே அனுப்பி விட்டா. உடனே எல்லாம் அப்படியே குறுகுறுன்னு கூடுவாங்க. சரி சரி விடுங்க, அது பழைய கதை. இப்ப மேட்ருக்கு வாங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இந்த இடத்துல இருந்து இவங்க நினைச்சாங்கன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி அங்க இஸ்லா நியூப்லால இருக்க ட்ரோன்ஸை இவங்க இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உடனே எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அங்க ட்ரோன் ஆக்டிவேட் ஆன சவுண்ட் பிராண்டன் கேட்டிருப்பாங்க. பக்கத்துல தானே இருக்காங்க. ஆனா ஏதாச்சும் பூச்சா இருக்குன்னு கண்டுக்காம போயிருவாங்க. அவங்க அங்க இருக்காங்கன்னு ட்ரோனை வச்சு பார்த்திருந்தாங்கன்னா பஞ்சாயத்து எப்போவோ ஓவர். ஆனா பார்க்காம விட்டுட்டாங்க. இங்க இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட் சைட்ல இருந்து 2 டைனோசர் வருமா. அத ஹாக்ஸ் அட்டாக் பண்ண போவா. ஆனா சிங்காரி வேண்டான்னிருவா. பட் அதுக்கு அடிச்சதுன்னா கண்டிப்பா இவங்க காலி. அப்ப டோரோ ஒரு கத்தும் உடனே ரெண்டும் பயந்தடிச்சு ஓடிரும். யார் இந்த வேலையை பார்த்தானா கெஞ்சி. உடனே அவங்க அப்பனுக்கு சந்தோஷம். சூப்பரா கெஞ்சி, நீ வேற லெவல்ல பண்ணிட்டேன்னு. இப்படி கோன் கெஞ்சிய பாராட்டிட்டு இருக்கிறத பிங்கி கேமரால பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. இப்படி அவன் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் டைனோசரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம டாக்டர் சிங்காரியும் அங்கதானே இருக்கா. சரி அப்படி என்ன பேசுறாங்கன்னு அப்படியே போக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பயோசின் கம்பெனிக்கு நம்ம இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு 2 பேரும் பேசிட்டு போறத பார்த்த உடனே பிங்கிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆடா சண்டால பயல, உன்ன நம்பி நான் இங்க எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டா நீ உங்க அப்பன் காவாலி பைய கூடயே சேர்ந்துக்கிட்டியாடான்னு சோகமா பார்த்தா இனிமேட்டு நீயும் நானும் தான் மைசன், நமக்கு இடையில யாரும் இல்லன்னு வேற பேசுவாங்க. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஃபீல் பண்ணிட்டே ரூமுக்கு போய் அங்க இருக்க பொருள் எல்லாம் போட்டு உடனே உடைச்சு தள்ளுவா. ஏன்னா அவனுமே டைனோசரை கண்ட்ரோல் பண்றான். அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி வேற பண்றான். இதுக்கு அவனுக்கு பாராட்டுக்கள் வேற பண்ணாட பையன்னு சொல்லி வாங்குன்னு வாங்குவா. உடனே கூட இருக்கவங்க எல்லாம் வந்து அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவா. இப்ப என்னன்னா அந்த கோனுங்கிறவன் அந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே பயோசினுக்கு விற்க போறான். இது ஒரு கெட்ட நியூஸ் தான். ஆனா அதுல ஒரு நல்ல நியூஸும் இருக்குது. அவன் சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா திருப்பி இங்கதான் வந்தாகணும். அப்படின்னா இன்னுமே அவங்கள தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். அதெல்லாம் தடுத்துக்கலாம். ஆனா பிங்கிக்கு கெஞ்சி அவங்க சைடு போய் சேர்ந்துட்டான் தான் ரொம்ப கவலை. இங்க இந்த டீரெக்ஸ் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டே இருக்கும். டேரியஸ்க்கு எப்படி அதை சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஏன்னா எர்த்குவேக் நின்னு போச்சு. அதுக்கப்புறமும் ஏன் இதுங்க பயந்து கத்திட்டு இருக்குது. ஏன்னா அதுங்களுக்கு கீழே அந்த பவர் கோர் பயங்கரமா ஹீட் ஆகி வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பீதி. உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமான பாய்சன் கேஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால மறுபடியும் அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா அதிர ஆரம்பிக்குமா. அப்ப டேரியஸ் மேல ஒரு மரம் விழுந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே நேரம் இங்க இவங்க பில்டிங்குள்ள படாத பாடுபடுவாங்க. வென்னு பிங்கி எல்லாம் செத்துருப்பாங்க. எப்படியா அடிச்சு புடிச்சு சேஃப்டியா ஒரு டேபிளுக்கு அடியில போய் ஒளிச்சுக்குவாங்க. என்ன இதுக்கு முன்னாடி வந்த எர்த்குவேக்க விட இது பயங்கரமா அதிருது. ஏன்னா அடியில பெரிய பஞ்சாயத்து ஆயிரத்து. உள்ளுக்குள்ள இருந்து கேஸ் எல்லாம் வேற லெவல்ல லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க இவங்க போயிட்டு இருக்கும்போது பேராசோரலோபஸ்ங்கிற டைனோசர் இவங்க நேருக்கு வேகமா ஓடி வருமா. பயந்து போய் லைட்டா நகருவாங்க. அது டோரோவையே கிராஸ் பண்ணி அது பாட்டுக்கு ஓடும். 2 டைனோசருக்கும் ஆகாது. எப்படி இது இருக்குன்னு தெரிஞ்சும் அது பயந்து ஓடுச்சுன்னு சிங்காரிக்கு ஒரே குழப்பம். ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா அந்த டைம் இவங்க இருந்தது அந்த பள்ளத்தாக்கு. ஓவரா அதிர ஆரம்பிச்ச உடனே மேல இருந்த கல் எல்லாமே இவங்க மேல விழ ஆரம்பிச்சிடும். சிங்காரி கோனு அந்த ஹாக்ஸ் இவங்க எல்லாம் எஸ்கேப். ஆனா கெஞ்சி தான் அந்த பாறைக்கு நடுவுல மாட்டிட்டான். அதே நேரம் டேரியஸ் மேல ஒரு மரம் சாஞ்சதுல நல்ல வேலை மொத்தமா விழல. விழுந்திருந்தா சங்குதான். சரி ரைட்டுன்னு அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுவான். அப்பதான் ஒன்னு நோட் பண்ணுவான். டீரெக்ஸ் மேல ஒரு மரம் விழுந்து கிடக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னைய காப்பாத்துறேன்னு அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கெஞ்சியை காட்டுறாங்க. அவன் பாறைகளுக்கெல்லாம் நடுவுல நல்லா தொக்கா மாட்டிட்டான். பாறையெல்லாம் நவுத்தி பார்ப்பான். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. உடனே என்ன பண்ணிட்டான், அந்த கண்ட்ரோலரை வச்சு டோரோவை கண்ட்ரோல் பண்ணி அந்த பாறை எல்லாத்தையுமே விலக்கி விட்டு பைய வெளியே வந்துட்டான். எங்க வந்து யாருகிட்ட மாஸ் காட்டிட்டலன்னு வெளியில வந்து அதுகிட்ட சேஸ் எல்லாம் அடிப்பான். அதை மட்டும் இப்ப கண்ட்ரோல்ல விட்டான். கவ்வி கொதறி இவனை கண்டம் பண்ணிட்டு போயிடும். சிப் இருந்ததுனால தப்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணா. ஒரு வழியா அந்த எர்த்குவேக் ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த டைம் டேரியஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். இந்த மாதிரி டீரெக்ஸ் மாட்டிச்சு, அதை காப்பாத்தணும்னு. சரி ரைட், அந்த வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதே நேரம் இந்த பிராண்டன், டேவ், ரோக்ஸி இவங்க எல்லாம் டேரியஸை தேடி அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் சீசன் 1, 2 எல்லாம் மர வீடு கட்டி அதுல சேஃப்டியா இருந்தாங்களே அந்த இடத்துக்கு எல்லாம் வருவாங்க. அங்க பெரிய பெரிய டைனோசர் கால் தடத்தெல்லாம் பார்த்த உடனே பிராண்டன் ரொம்பவும் பதற ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் சின்ன பையன். ஒருவேளை அவன் பசியில செத்துருக்கலாம், டைனோசர்ஸ் அவனை சாப்பிட்டுருக்கலாம், இல்ல அவன் ஏதாச்சும் பாய்சனை சாப்பிட்டுருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி பதறுவான். ஆனா ரோக்ஸி தான் ஏன்டா ஏன் அப்படி நெகட்டிவாவே பேசி தொலைற எடுபட்ட நாய கொஞ்சம் அங்க பாடுறா. அவங்க வெறும் கிட்ஸுங்க மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு வீடு ரெடி பண்ணி பக்காவா செட்டில் ஆயிருக்காங்கன்னு பாரு. அவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க, அவங்க மேல நம்பிக்கை வையின்னு அந்த இடத்தெல்லாம் காட்டுவாங்க. அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா கரெக்ட் தான், அவங்களும் வாழ்றதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க, அப்ப கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்கன்னு. ரைட்டு, நாளைக்கு தேலான்னு முடிவு பண்ணி எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன இன்னுமே பிராண்டனுக்கு டேரியஸ் நினைச்சு பயம்தான், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு. அதே நேரம் இங்க நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த டீரெக்ஸ் மேல விழுந்த மரத்தை எடுக்கிறதுக்காக வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து ரோப்பை கட்டி இழுன்னு இழுப்பாங்களா. அந்த மரம் என்னடானா வரமாட்டேன்னு காட்டுத்தனமா முக்கிட்டு இருக்கும். அந்நேரம் பார்த்து இன்னொரு டீரெக்ஸ் வந்து நம்மளால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஃபுல் போர்ஸை கொடுத்துட்டு இழுப்பா. அவ்வளவுதான், டைனோசரை காப்பாத்தியாச்சு. ஆமா அவன் பொண்ணு ஒண்ணு சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த டைம் டேரியஸ் அடுத்து என்ன பண்ணலான்னு அப்படியே டைனோசர்ஸ் வச்சு நோண்டி
நோண்டிட்டு இருப்பானா. அந்த டைம் டேரியஸ்கே தெரியுது நம்ம பிங்கி அவங்கிட்ட பேச ட்ரை பண்றான்னு. ஆனா அவன் கண்டுக்காம உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளே வந்து மேட்டர் சொல்லுவான். அதான் டோரோவை கெஞ்சி எந்த ஒரு கேரும் பண்ணாம அவன் பாட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்ல. என்னதான் மிஸ்டர் கோன் சொல்லியிருந்தாலுமே அதான் அவங்க அப்பா அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க கூடாதுல்ல. அவளோட சொந்த கண்ணால பார்த்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஆனாலும் டேரியஸ் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நோண்டிட்டு இருப்பான். உடனே அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. டேரியஸ்ட தான் ஹெல்ப் கேப்பா. ஏன்னா இப்ப அவ ரொம்ப கோவத்துல இருக்கா, ஹர்ட் ஆயிருக்கா, கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. ஏன்னா இப்படி எல்லாம் அந்த கிறுக்கு பைய பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எல்லாத்தையுமே தப்பா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா இன்னுமே உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஏன் தான் அவளுக்கு தெரியல. இப்படி எல்லாம் ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசின உடனே டேரியஸ் தான் கூட இருந்து ஒன்னும் கவலைப்படாதேன்னு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி நம்ம இப்போதைக்கு அவனை பத்தி யோசிக்கிறத விட டைனோசரா பார்ப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கெஞ்சியை விட டைனோசர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க டேடியை ஸ்டாப் பண்ணாலே போதும், அந்த பஞ்சாயத்தை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு பேசின உடனே அவளுமே சரி ஓகே நம்ம ஒன்னா சேர்ந்து வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ஓரளவுக்கு நார்மல் ஆயிருவா. இப்ப ரெண்டு பேருமே அந்த டைனோசர்ஸை காப்பாத்த பிளான் பண்ணுவாங்க. அதே நேரம் கெஞ்சியை விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. சோ கோன் அவன் பையனை தேடி போறேன்னு ஒத்த கால நிப்பான். ஆனா அந்த ஹாக்ஸ் வேண்டவே வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்பா. ஏன்னா நைட்டு நேரம் ஆயிருச்சு. இந்நேரத்துக்கு இவன் வெளியில போனானா டேப்பனட்டா ஏதாவது ஒரு டைனோசர் இவனை கூலிப்புன்னு நினைச்சு வாயில போட வாய்ப்பு இருக்குது. அதனால வேண்டான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். என் பையனை நான் கண்டுபிடிச்சே தீர்வண்டா காவாலி பயிலே காட்டு பயிலேன்னு. இப்படி ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை நீங்க இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா வேலைக்கே ஆகாதும்பாலா. சிங்காரி என்னமா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? அவங்க பையன் கல்லுல மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்ததான் அவனோட அப்பா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா அதெல்லாம் ஏன் பஞ்சாயத்து இல்ல. பயோசனுக்கு தேவை ரிசல்ட், அதுக்கு தேவை டைனோசர். என்ன பண்ணுங்க இல்லாட்டி போங்க. அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்னு வீம்புக்குன்னே அந்த கோனை விருப்பத்தி விடுவா. சொல்ல போனா அந்த கோனுக்கு மகனை விட இன்வெஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் டைம் கொடு நாங்க வேலையை முடிச்சிடறோம்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து ஏதோ கடமுட்டான்னு சவுண்டு. ஆஹா காட்டுக்குள்ள ஏதோ கிளப்பிக்கிட்டு வந்துருச்சு போலயேன்னு எல்லாம் பார்த்து பீதியில இருக்க அந்த டைம்ல தான் கெஞ்சி உள்ள இருந்து வந்து டேடி இனிமேட்டு நீ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். யாவும் இருக்க பயமேன், என் கூட இந்த டைனோசர் இருக்க பயமேன்னு டோரோவோட வந்து நிப்பா. உடனே அவங்க அப்பனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னோட மகன்டா சாதிச்சுட்டான்னு அவனை பாராட்டி தள்ளுவான். அவனுக்குமே செம ஹாப்பி. டாட்டிக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.